டென்ட் கொட்டா ரவுண்ட்ல சுமன்ராஜ் அவர்கள் அபிஷேகாவ பின்னுக்கு தள்ளியிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இந்த ஒரு வாரம் டென்ட் கொட்டா வாரம். அண்ட் இந்த வாரம் கண்டஸ்டன்ட்ஸ் பாடுறது மட்டும் இல்லாம, அந்த படத்தோட ரெஃபரன்ஸையுமே அவங்க பண்ணி காட்டணும். அந்த ஒரு ரவுண்ட்ல சுமன்ராஜ் அவர்கள் காசி படத்தோட பாடல் எடுத்து பாடியிருந்தாரு. எம்மனவானே சிறகடிக்கும் இந்த ஒரு பாடல தான் அவர் வந்து எடுத்து பாடியிருந்தாரு. சுமன் அவர்கள் இந்த ஒரு பாடல நார்மலா பாட கிடையாது. அந்த படத்துல எப்படி விக்ரம் கண்ணு தெரியாதது போல நடிச்சாரோ, அதே மாரி இவரும் கண்ணு தெரியாதது மாரியே பண்ணியிருந்தாரு. அதற்காகவே ஒரு லென்ஸ ஒண்ணு அவரோட கண்ணுக்கு வச்சிருக்காரு. அந்த ஒரு லென்ஸ் வச்சா கண்டிப்பா எதிர்ப்புற இருக்கிறது யாருன்னு கூட தெரியாதாமா. ஒரு உண்மையாகவே கண்ணு தெரியாதவங்க எப்படி இருப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்து தான் அவர் அந்த பாடல பாடியிருக்காரு. இந்த விஷயத்த பார்த்து, இந்த விஷயத்த கேள்விப்பட்டு, அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸாக இருக்கட்டும், ஜூரிஸாக இருக்கட்டும், மற்ற நபர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சும்மா அப்போதைக்கு ஏதோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே நெனச்சாங்க. ஆனா உண்மையாலுமே இந்த மாதிரி லென்ஸ்லாம் வச்சு அந்த ஒரு கேரக்டராவே அவர் மாறி, பாடலையும் ரொம்ப சூப்பரா டெலிவரி பண்ணது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. அங்க இருக்கக்கூடிய எஸ்பிபி சரணாக இருக்கட்டும், அந்த மத்த ஜட்ஜஸாக இருக்கட்டும், ஏன் சீஃப் கெஸ்ட்டா வந்திருந்த பாண்டியராஜன் முதற்கொண்டு அழுதுட்டாரு. இந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் உள்ள பையன நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு. எல்லாருமே நேத்து வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா அபிஷேகா கர்ணன் படத்துடைய அந்த ஒரு மாஸ்க போட்டுட்டு பாடுனது அப்படிங்கிறது பெருசா பேசப்பட்டுச்சு. ஆனா அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு தான் சுமன்ராஜ் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. இப்ப மட்டும் கிடையாது, கடந்த சில வாரங்களாகவே அபிஷேகாவை பீட் பண்றதுக்காக சுமன்ராஜ் அவர்கள் ரொம்பவே எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காரு. அந்த வகையில இந்த முறை அபிஷேகாவை அவரு பின்னுக்கு தள்ளிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு மிரட்டல் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கோல்டன் ஷவருமே அவரு வாங்கியிருக்காரு. ஸோ இதன் மூலியமா இந்த வாரம் டாக் ஆஃப் த டவுனா கண்டிப்பா சுமன்ராஜ் அவர்கள் தான் இருக்க போறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவர் பாடலையும் நல்லா பாடியிருந்தாரு. அதே நேரம் அந்த கெட்டப்பும் ரொம்ப சூப்பரா லென்ஸ் எல்லாம் வச்சு போட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பா இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பெர்ஃபார்மரா சுமன்ராஜ் வருவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான சரத்குமார் அவர்கள் ரீசெண்டா ராதிகாக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. ராதிகா சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய தாய்க்கிழவி படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. அதற்கூட ப்ரமோஷன்ல அவங்க இப்ப ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப சரத்குமார் அவர்கள்ட்ட இந்த படத்தை பத்தி கேட்கும்போது, ராதிகா அவர்கள் கிட்டத்தட்ட பல வருடங்களா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வந்துட்டு இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்காங்க. அவங்கள மாதிரி நடிக்கக்கூடிய நடிகைகள் இப்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசிய விருது கிடைக்கல அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. யார் யாருக்கோ தேசிய விருது கிடைக்குது, இந்த படத்துக்குலாம் கொடுத்தாங்களான்னு நமக்கு யோசிக்க கூட வச்சிருக்கு. ஆனா இத்தனை வருஷங்களா பல கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஏன் தாய் கிழவிலாம் அவ்வளோ வித்தியாசமா இருந்துச்சு, அவங்களோட ஸ்லாங்கும் அவங்களோட பாடி லாங்குவேஜும். அந்த படம் இவங்களுக்கு தேசிய விருது கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. ராதிகாவுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு சரத்குமார் பேசியிருந்தது இப்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு.